எங்கள் வீட்டிற்கு வெகு தொலைவில்தான் எங்கள் சித்தி வசித்து வந்தார். அவருக்கு ஒரு மகன் இருந்தான். பெயர் அருண். அவன் எங்கள் வீட்டில் இருந்துதான் பள்ளிக்கு சென்று வந்தான். அது ஒரு புதிய ஏற்பாடு. என் சித்தி அவனை அழைத்து வந்து எங்கள் வீட்டில் தங்க வைத்தார். ரோஜா, இவன் இனி இங்கிருந்துதான் படிக்கப் போகிறான். நீதான் இவனுக்கு எல்லா விஷயங்களிலும் உதவியாக இருக்க வேண்டும் என்றார். நான் சிரித்துக்கொண்டே, நிச்சயமாக சித்தி, நான் பார்த்து கொள்கிறேன் என்றேன். ஆனால் அப்போது அவன் என்னை ஒரு வித்தியாசமான பார்வையில் பார்த்தான். அந்த பார்வையில் எனக்கு சற்று அசௌகரியமாக இருந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் வெளியில் பார்ப்பதற்கு ஒரு சாதாரண பையன் போலிருந்தான். ஆனால் அவனுக்குள் ஒரு கொந்தளிப்பு இருப்பதை நான் அப்போது உணரவில்லை. என் சித்தி அவனை பற்றி எங்களிடம் சற்று வருத்தத்துடன் பேசினார். அவன் அங்கிருந்த நண்பர்களுடன் சேர்ந்து மிகவும் மோசமான பழக்கங்களுக்கு ஆளாகிவிட்டானாம். அவனால் அங்கு அவனை சரி செய்ய முடியாது என்று கூறி இங்கு அனுப்பி வைத்திருந்தார். என் அப்பா அம்மா இருவரும் அதற்கு சம்மதித்தனர். அவன் நம்ம சொந்த பிள்ளை மாதிரிதான், பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டனர். நானும் அவன் என் தம்பிதானே என்று நினைத்து ஒன்றும் நினைக்கவில்லை. அவன் முதல் நாள் இரவு வரை எல்லாம் ஒரு குடும்பத்து கூட்டமாக சாப்பிட்டு சற்று நேரம் பேசிக்கொண்டு அனைவரும் தூங்க சென்றோம். என் அப்பா அம்மா மேல் அறையில் தூங்க சென்றனர். நான் கீழே இருந்த என்னுடைய அறையில் படுத்தேன். அருண் மட்டும் ஹாலில் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு தூக்கம் வராததால் அவன் அங்கேயே தங்கி பார்த்தான். சுமார் இரவு 11:30 மணி இருக்கும். நான் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தேன். திடீரென ஒரு சத்தம் கேட்டு என் கண்கள் விழித்தன. என் அறையின் கதவு மெதுவாக திறக்கப்பட்டது. இருட்டில் ஒரு உருவம் உள்ளே நுழைவதை நான் பார்த்தேன். அது அருண்தான். அவன் நான் உறங்குகிறேனா என்று பார்க்க வந்ததாக கூறினான். ஆனால் அவனுடைய நடவடிக்கையில் ஒரு தவறான நோக்கம் இருப்பதை நான் அப்போதே உணர்ந்தேன். அவன் என் அருகில் அமர்ந்து என் தொலைபேசியை எடுத்து கேமராவை திறக்க முயன்றான். நான் அதிர்ச்சியடைந்தேன். ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. என்னடா இது என்று உள்ளுக்குள் கேட்டுக்கொண்டேன். அவன் என் முகத்தை படம் பிடிக்க முயன்றான். நான் அரைக்குறை கண்களால் அவனை கவனித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நான் விழித்திருப்பதை அவன் உணரவில்லை. அவன் என் அருகில் நெருங்கி என் தோளில் கை வைத்தான். இவ்வளவு அழகாக இருக்கிறீர்களே அக்கா என்று முணுமுணுத்தான். அந்த வார்த்தைகள் எனக்கு மிகவும் அதிர்ச்சியை தந்தன. இவன் இவ்வளவு சீக்கிரத்தில் இப்படி பேசுகிறானே என்று நினைத்து பயந்தேன். அவன் மெதுவாக என் போர்வையை விலக்க முயன்றான். நான் இன்னும் கண்களை மூடிக்கொண்டு என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தேன். அவன் மொபைலை கையில் வைத்து ஏதோ பதிவு செய்யும் முயற்சியில் இருந்தான். அப்போது எனக்கு புரிந்தது, இவன் என்னை மிரட்டி ஏதோ செய்ய நினைக்கிறான் என்று. ஆனால் நான் அப்போது எதுவும் பேசாமல் இருந்தது என் மிகப்பெரிய தவறு. நான் அவனை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்க வேண்டும். அந்த ஒரு வாய்ப்பை நான் இழந்தேன். இப்போது நான் அந்த நாளை நினைத்து வருந்துகிறேன். நான் ஒரு சாதாரண பெண்ணாக தம்பி என்று நினைத்துவிட்டு அவன் எதுவும் செய்ய மாட்டான் என்று நம்பியதுதான் என்னை இந்த கதிக்கு ஆளாக்கியது. என் அக்கா ஒரு பொம்மை இல்லை. அவள் ஒரு உயிர், ஒரு உணர்வு, ஒரு கனவு. ஆனால் அன்று அந்த இருட்டில் என் சொந்த தம்பி என் மீது கண் வைத்தான். நான் அந்த தவறான செயலை அப்போதே எதிர்த்து நிறுத்தியிருக்க வேண்டும். அந்த நிமிடம் நான் அமைதியாக இருந்ததே என் வாழ்வின் மிகப்பெரிய பாவமாக அமைந்து விட்டது. இப்போது நான் எதிர்கொள்ளும் துயரங்கள் அனைத்திற்கும் அந்த அமைதிதான் காரணம். அந்த நாளில் நான் கொஞ்சம் துணிச்சலாக இருந்திருந்தால் இன்றைக்கு என் குடும்பம் சிதறி இருக்காது. அந்த இரவின் இருட்டில் அருணின் தவறான நோக்கத்தை ரோஜா உணர்ந்தாலும் அமைதியாக இருந்தது அவளுக்கு பேரிழப்பை தந்தது. அடுத்து என்ன நடந்தது? அருண் ஏன் இப்படி ஒரு செயலை செய்கிறான்? அந்த தொலைபேசி பதிவுகள் என்ன ஆனது? தெரிந்து கொள்ள அடுத்த பகுதியை படியுங்கள். நான் அப்படியே படுத்து கிடந்தேன்.
அவன் என்ன செய்கிறான் என்று பார்த்து கொண்டிருந்தேன். சிறிது நேரத்தில் அவன் என்னுடைய மேலாடையை சற்று மேலே உயர்த்த முயன்றான். நான் இனி அமைதியாக இருக்க முடியாது என்று உணர்ந்தேன். திடீரென்று நான் எழுந்து உட்கார்ந்து, "டேய் அருண், என்னடா இது? என்ன செய்கிறாய்?" என்று கடுமையாக கேட்டேன். அவன் அதிர்ந்து போனான். அவனுடைய முகத்தில் பயம் தெரிந்தது. "இல்லை அக்கா, நீங்கள் தூங்குகிறீர்களா என்று பார்க்க வந்தேன்" என்று தடுமாற்றத்துடன் கூறினான். "பொய் சொல்லாதே, நீ படம் எடுத்தது, என் அருகில் வந்தது எதற்காக?" என்று நான் கேட்டேன். அவன் மௌனமாகிவிட்டான். "உன் நோக்கம் எனக்கு புரிகிறது. நீ என் மீது வைத்திருக்கும் பார்வை சரியானதல்ல" என்று நான் சொன்னேன். அவன் என்னிடம் மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தான். "அக்கா, தயவு செய்து யாரிடமும் சொல்ல வேண்டாம். பெரியப்பா, பெரியம்மாவிடமும் கூட சொல்ல வேண்டாம். நான் தவறு செய்துவிட்டேன்" என்று கெஞ்சினான். நான் சற்று யோசித்தேன். "நான் உன்னை கண்டிப்பேன். ஆனால் இனி இப்படி செய்ய மாட்டேன் என்று வாக்கு கொடு" என்றேன். அவன், "சரி, நான் இனி இப்படி செய்ய மாட்டேன்" என்று உறுதி கூறினான். "இப்போது உன் அறைக்கு சென்று படுத்துக்கொள்" என்று கூறி அவனை அனுப்பி வைத்தேன். அவன் மெதுவாக கதவை திறந்து சென்றான். நான் நிம்மதி பெருமூச்சு விட்டு மீண்டும் படுத்தேன். ஆனால் அந்த இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வரவில்லை. அவன் மீண்டும் வந்துவிடுவானோ என்ற பயம் என் மனதில் உறுத்தியது. அதிகாலை 2 மணி இருக்கும். நான் உறங்கிக் கொண்டிருந்தேன். மீண்டும் அந்த சத்தம். என் கதவு திறக்கப்பட்டது. அருண் மெதுவாக உள்ளே வந்தான். நான் இந்த முறை கண்களைத் திறந்து பார்த்தேன். "இன்னும் வந்துட்டியா?" என்று கேட்டேன். "அக்கா, எனக்கு தூக்கம் வரவில்லை. நான் இங்கே கொஞ்ச நேரம் உங்கள் அருகில் படுத்துக்கொள்ளலாமா?" என்று கேட்டான். "வேண்டாம், உன் அறைக்குப் போ" என்று நான் கண்டிப்பாக சொன்னேன். "எனக்கு பயமாக இருக்கு அக்கா. இங்கே வந்த புதிதில் கொஞ்சம் நேரம் இருந்து கொள்கிறேன்" என்றான். நான் சற்று இரக்கப்பட்டு, "சரி, ஆனால் ஒரு விதிமுறை. நீ என் அருகே வரக்கூடாது. கீழே தரையில் படுத்துக்கொள்" என்றேன். "சரி அக்கா" என்று அவன் தரையில் படுத்தான். நான் மீண்டும் உறங்க முயன்றேன். சுமார் அரை மணி நேரம் கழித்து நான் கனத்த உறக்கத்தில் இருந்தேன். திடீரென என் மீது யாரோ ஒட்டுவது போல் உணர்ந்தேன். கண்களைத் திறந்து பார்த்தால் அருண் என் அருகில் வந்து படுத்து கொண்டிருந்தான். "டேய், நான் சொன்னது மறந்துட்டியா?" என்று கோபமாக கேட்டேன். "மன்னிக்கவும் அக்கா, எனக்கு மிகவும் குளிராக இருக்கு" என்று ஒரு சாக்கு சொன்னான். நான் அவனை தள்ளிவிட முயன்றேன். ஆனால் அவன் விடவில்லை. "நீ இப்படி செய்தால் நான் அம்மாவிடம் சொல்லிவிடுவேன்" என்று மிரட்டினேன். உடனே அவன் ஒரு மூலையில் போய் உட்கார்ந்தான். "அக்கா, நான் தூங்குகிறேன், கவலைப்படாதீர்கள்" என்று அமைதியாக சொன்னான். நான் மீண்டும் கண்களை மூடினேன். ஆனால் என் மனதில் கேள்விகள் மேலெழுந்தன. இவன் மனநிலை என்ன? இவனுக்கு ஏன் இந்த பிடிப்பு? அவனால் ஏதேனும் ஆபத்தான செயல் நடக்குமா என்று எண்ணினேன். அப்போதுதான் என் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. நான் மெதுவாக என் தொலைபேசியை எடுத்து பார்க்க முயன்றேன். ஆனால் அது என் அருகில் இல்லை. அருணிடம் கேட்டேன், "என் மொபைல் எங்கே?" "எனக்கு தெரியாது அக்கா, நீங்கள்தான் எங்கே வைத்தீர்களோ" என்று கூறினான். நான் உடனே எழுந்து விளக்கை போட்டு தேடினேன். சற்று நேரத்தில் மொபைல் என் படுக்கைக்கு அருகில் உள்ள டேபிளில் இருந்தது. அதை எடுத்து பார்த்தேன். சமீபத்திய புகைப்படங்கள் எதுவும் இல்லை. நான் நிம்மதியடைந்தேன். ஒருவேளை இவன் என்னை பயமுறுத்த மட்டுமே இதை சொல்கிறானோ என்று எண்ணினேன். அவனை முறைத்து பார்த்து, "இனி இதுபோல் எந்த முயற்சியும் செய்யாதே" என்று சொல்லி நான் வேறு அறைக்கு சென்று தூங்க முடிவு செய்தேன். அந்த இரவு எனக்கு ஒரு விழிப்புணர்வை தந்தது. நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று நினைத்தேன். ஆனால் உண்மையில் அது ஒரு பொய். ஏனென்றால் அருணின் மனதில் ஒரு தீய எண்ணம் உருவாகியிருந்தது. அதை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் எவ்வளவு கடுமையாக பேசினாலும் அவனுடைய பிடிப்பு இன்னும் அதிகமானது.
நான் அவனை ஒரு தம்பியாக பார்த்தேன், ஆனால் அவன் என்னை வேறு ஏதோவாக பார்த்தான். இந்த வித்தியாசமான பார்வைதான் என் வாழ்க்கையை நாளடைவில் நரகமாக மாற்றியது. இன்று நான் இந்த நினைவுகளுடன் வாழும்போது, அந்த நாளில் நான் அவனிடம் இருந்து முற்றிலும் விலகி இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ரோஜா அருணிடம் கண்டிப்பாக பேசியும் அவன் தன் தீய எண்ணத்தை கைவிடவில்லை. அடுத்த காலையில் நடக்கப் போவது எல்லோரையும் உலுக்கும். என்ன நடக்கும்? அருண் தன் திட்டத்தில் வெற்றி பெறுவானா? மேலும் அறிய அடுத்த பகுதியை படியுங்கள். அடுத்த நாள் காலை பொழுது விடிந்தது. நான் சற்று சோர்வுடன் எழுந்தேன். என் அம்மா காலை உணவு தயார் செய்து கொண்டிருந்தார். அருண் குளித்துவிட்டு புத்துணர்வுடன் இருந்தான். அவன் என் அம்மாவிடம் மிகவும் பண்பாக நடந்து கொண்டான். நான் இப்போது முழுமையாக மாறிவிட்டேன் என்று அவன் சொல்ல என் அம்மா மகிழ்ச்சியடைந்தார். ஆனால் எனக்கு அவன் மேல் இன்னும் சந்தேகம் இருந்தது. நான் அவனை கவனித்தேன். அவன் எப்போதும் என்னை பார்த்து ஒரு வித்தியாசமான புன்னகை புரிவான். அந்த புன்னகை எனக்கு பயத்தை தந்தது. மாலை வேளை வந்தது. நான் எனது அறையில் அமர்ந்து புத்தகம் படித்து கொண்டிருந்தேன். அருண் வந்து, அக்கா, எனக்கு ஒரு உதவி வேண்டும். என் பாடத்தில் சில கேள்விகள் புரியவில்லை என்றான். நான் சற்று தயங்கினாலும், சரி, உட்கார், பார்க்கலாம் என்றேன். அவன் என் அருகில் வந்து அமர்ந்தான். நான் அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் அவன் கவனம் பாடத்தில் இல்லை. அவன் என்னையே பார்த்து கொண்டிருந்தான். அக்கா, உங்களை பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என்று சொன்னான். நான் கோபத்துடன், நான் உனக்கு பாடம் சொல்லித் தருகிறேன், கவனம் செலுத்து என்றேன். நான் கவனம் செலுத்துகிறேன் அக்கா, ஆனால் என் கவனம் உங்கள் மேல்தான் என்றான். இது எனக்கு மிகவும் மோசமாக இருந்தது. நான் எழுந்து, இது போதும், நீ வேறு யாரிடமாவது கேட்டுக்கொள் என்று சொல்லி வெளியே சென்று விட்டேன். நான் என் அம்மாவிடம் இதை பற்றி சொல்லலாமா என்று யோசித்தேன். ஆனால் அவன் சிறு பையன், ஒருவேளை வேடிக்கையாக சொல்லியிருப்பான் என்று நினைத்து விட்டுவிட்டேன். அது என் தவறு. இரவு உணவு முடிந்ததும் எல்லோரும் தூங்க சென்றனர். நான் எனது அறையில் படுத்தேன். சற்று நேரத்தில் அருண் என் அறைக்கு வந்தான். என்ன இப்போது வேண்டும் என்று கேட்டேன். அக்கா, நீங்கள் கொடுத்த வாக்கு, அதை நிறைவேற்ற நான் வந்தேன் என்றான். என்ன வாக்கு என்று நான் கேட்டேன். நான் உங்கள் அருகில் படுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன் என்றான். நான் எப்போது அப்படி சொன்னேன் என்று கடுமையாக கேட்டேன். நீங்கள் சொல்லவில்லை, ஆனால் நான் நினைத்து கொண்டேன். நீங்கள் எனக்கு உதவி செய்வீர்கள் என்று அவன் ஒரு வினோதமான பதிலை சொன்னான். இது சரியல்ல, உடனே போ என்று கூறி கதவை மூடினேன். ஆனால் அவன் வெளியே செல்லவில்லை. அக்கா, நீங்கள் இப்படி செய்தால் நான் ஏதாவது தவறு செய்து விடுவேன் என்று மிரட்டினான். நீ என்ன தவறு செய்வாய் என்றேன். என்னிடம் சில புகைப்படங்கள் உள்ளன என்றான். என்ன புகைப்படங்கள் என்று நான் அதிர்ச்சியுடன் கேட்டேன். நேற்றிரவு நான் எடுத்த புகைப்படங்கள். நான் உங்கள் முகம், உங்கள் தோற்றம் அனைத்தையும் பதிவு செய்திருக்கிறேன். நீங்கள் எனக்கு ஒத்துழைத்தால் அவை பத்திரமாக இருக்கும். இல்லையெனில் நான் அதனை அனைவருக்கும் அனுப்பிவிடுவேன் என்றான். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அப்படி எந்த புகைப்படமும் நீ எடுக்கவில்லை, நான் பார்த்தேன் என்றேன். நீங்கள் பார்த்தது மேற்பரப்பு மட்டும். என்னிடம் ஒரு மறைக்கப்பட்ட கோப்பு உள்ளது என்றான். இப்போது நான் பயந்து போனேன். சரி, நீ சொல்வதை கேட்கிறேன், ஆனால் என்னை தவறாக பயன்படுத்தாதே என்று கெஞ்சினேன். நீங்கள் என் அருகில் படுத்துக்கொள்ள வேண்டும். நான் தூங்கும் வரை அப்படியே இருக்க வேண்டும் என்றான். நான் ஏமாற்றத்துடன் அதற்கு சம்மதித்தேன். இது என் வாழ்க்கையின் மோசமான இரவு என்று மனதில் நினைத்தேன். அவன் என் அருகில் படுத்தான். நான் பதற்றத்துடன் இருந்தேன், ஆனால் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. இவன் உண்மையில் என்ன செய்யப் போகிறான்? இவனது பேச்சு, செய்கை எல்லாம் மிகவும் ஆபத்தான முறையில் உள்ளது. நான் இந்த சூழ்நிலையில் இருந்து தப்பிக்க ஒரு வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்று யோசித்தேன்.
நான் மெதுவாக அவனிடம் பேசி, "நீ உண்மையில் இந்த புகைப்படங்களை வைத்திருக்கிறாயா? எனக்கு காட்ட முடியுமா?" என்று கேட்டேன். "இல்லை, இப்போது காட்ட முடியாது. நீங்கள் நம்புவதற்கு இது போதும்" என்று கூறி தன் தொலைபேசியில் ஏதோ காண்பித்தான். ஆனால் நான் அதில் தெளிவாக எதையும் பார்க்க முடியவில்லை. இது ஒரு மோசடியாக இருக்குமோ என்று நான் சந்தேகப்பட்டேன். ஆனால் அவனது மிரட்டல் பயத்தில் நான் எதுவும் செய்யாமல் இருந்தேன். அருணின் மிரட்டல் மிகவும் பயங்கரமாக அமைந்தது. அவனது கோப்புகளில் என்ன இருக்கிறது? ரோஜா அதிர்ச்சியடைகிறாள். அடுத்து என்ன நடக்கும்? அவளால் இந்த சூழ்ச்சியில் இருந்து மீள முடியுமா? அடுத்த பகுதி மேலும் பதற்றமானது. அந்த இரவு முழுவதும் நான் படுக்கையில் அமைதியாக கிடந்தேன். ஆனால் என் மனம் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. நான் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு புதிய திட்டத்தைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். அருண் தூங்கிவிட்டானா என்று பார்க்க நான் மெதுவாக அவன் முகத்தை பார்த்தேன். அவன் கண்கள் மூடியிருந்தன. ஆனால் அவனது மூச்சு ஒழுங்காக இருந்தது. இவன் உண்மையில் தூங்குகிறானா என்று நான் ஆச்சரியப்பட்டேன். பின் நான் மிகவும் மெதுவாக எழுந்து என் மொபைலை எடுத்து ஆன்லைனில் இருந்து எனது அனைத்து சமூக ஊடக கணக்குகளையும் சரிபார்க்க முயன்றேன். அங்கு எந்த புகைப்படமும் இல்லை. இவன் ஒரு பொய்யை சொல்கிறான் என்று எனக்கு உறுதியாகியது. ஆனால் அப்போது அவன் கண்களைத் திறந்தான். "அக்கா, நீங்கள் எங்கே போகிறீர்கள்?" என்றான். "ஒன்றுமில்லை, குளியலறைக்கு செல்கிறேன்" என்று ஒரு பொய் சொன்னேன். குளியலறையில் நின்று நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தேன். நான் இவனிடமிருந்து தப்பிக்க வேண்டும். இது என்னுடைய வாழ்க்கையை பாதிக்கும் ஒரு மோசமான சம்பவம் என்று உணர்ந்தேன். நான் திரும்பி வந்து படுத்தேன். அருண் என் அருகில் வந்து, "அக்கா, நான் சொல்வதைக் கேளுங்கள். நீங்கள் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறீர்கள். நான் உங்களை ஒருபோதும் விடமாட்டேன்" என்றான். "இது சரியான பேச்சு இல்லை. நான் உன் அக்கா" என்றேன். "அக்கா, தம்பி என்ற பெயர்கள் ஏன்? நாம் இருவரும் மனிதர்கள். நமக்குள் ஒரு உணர்வு இருக்கிறது" என்றான். இது எனக்கு புரியவில்லை. இவன் முற்றிலும் மாறிவிட்டானே. அவன் நல்லவனாக இருந்திருந்தால் இப்படி பேசியிருக்க மாட்டான் என்று எண்ணினேன். நான் அவனிடம் கெஞ்சினேன், "தயவு செய்து இதை நிறுத்து. நான் உன்னை கெடுக்க விரும்பவில்லை. நீ இன்னும் சிறுவன்" என்றேன். "நான் சிறுவன் இல்லை. நான் ஒரு மனிதன். என் உணர்வுகள் உண்மையானவை" என்றான். அவன் மெதுவாக என் மீது கை வைத்தான். நான் உடனே அவன் கையைப் பிடித்து, "இது வேண்டாம்" என்று சொல்லி ஒதுக்கினேன். ஆனால் அவன் விடவில்லை. "நீங்கள் பயப்படுகிறீர்கள் அக்கா. ஆனால் நான் உங்களுக்கு தீங்கு செய்யவில்லை. நான் உங்களை அனுபவிக்க வேண்டும்" என்றான். நான் இந்த நிலையிலிருந்து தப்பிக்க ஒரே வழி அவனது தொலைபேசியை அணுகி அதில் உள்ளதை அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். "சரி, நீ சொன்னபடி நான் நடந்து கொள்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. உன் மொபைல் எனக்கு கொடு. நான் அதில் உள்ளதை பார்த்துவிட்டு திரும்ப தருகிறேன்" என்றேன். "அது முடியாது. அது என் பாதுகாப்பு" என்றான். "பிறகு எப்படி நான் உன்னை நம்புவது?" என்று கேட்டேன். "நீங்கள் என்னை நம்ப வேண்டும். இல்லையெனில் நான் எனது வாக்கை மீறுவேன்" என்று அவன் மீண்டும் மிரட்டினான். நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். நான் திடீரென எழுந்து, "அப்பா, அம்மா" என்று சத்தமாக கத்தினேன். அவன் பதறிப்போனான். "என்ன செய்கிறீர்கள்?" என்று கோபத்துடன் கேட்டான். "நான் உன்னுடைய மிரட்டலுக்கு அடிபணிய மாட்டேன். இது தவறு. நான் அதை உடைத்தேன்" என்று கூறி என் அறையின் கதவை திறந்தேன். என் அப்பா, அம்மா ஓடி வந்தனர். "என்ன ஆச்சு?" என்று கேட்டார்கள். அருண் உடனே ஒரு கதையை உருவாக்கினான். "அக்காதான் என்னை அழைத்தாங்க. நான் எதுவும் செய்யவில்லை" என்றான். என் அம்மா என்னை சந்தேகத்துடன் பார்த்தார். "இவன் பொய் சொல்கிறான்" என்று நான் சொன்னேன். ஆனால் என் பெற்றோர் அவனது பேச்சை நம்பினர். "அவன் சிறுவன். அவனால் என்ன செய்ய முடியும்" என்று கூறினர். எனக்கு மிகுந்த ஏமாற்றம். என்னை யாரும் நம்பவில்லை என்று மனதில் எண்ணி வருந்தினேன். இது என் தவறு. நான்தான் இவனை இங்கு வர வைத்தேன் என்று என்னையே நொந்து கொண்டேன்.
ரோஜா தனக்கு எதிரான சூழ்ச்சியை உடைக்க முயற்சிக்கிறாள். ஆனால் அவளது குரல் யாருக்கும் கேட்கவில்லை. அருணின் புத்திசாலித்தனம் அவளை சிக்க வைக்கிறது. இனி என்ன முடிவு? அவளது வாழ்வு மேலும் சிதையுமா? தெரிந்து கொள்ள அடுத்த பகுதியை படியுங்கள். விஷயம் மேலும் மோசமானது. என் பெற்றோர் என்னை ஒரு பொய்யர் என்று கருதினர். அருண் என் அம்மாவிடம் கூறினான். நானும் அக்காவும் நேற்றிரவு பேசிக் கொண்டிருந்தோம். அவள்தான் என்னை அருகில் வர சொன்னாள். நான் மறுத்தேன் என்று. இது ஒரு திருப்பமான கதை. நான் அதிர்ச்சியடைந்தேன். ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. என்னிடம் யாருக்கும் நம்பிக்கை இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டேன். எங்கம்மா என்னை தனியாக அழைத்து, மகள், உனக்கு என்ன ஆச்சு? நீ இப்படி நடந்து கொள்கிறாய் என்றார். அம்மா, நான் அவனிடம் பயப்படுகிறேன். அவன் ஒரு பயங்கரவாதி என்று சொன்னேன். அவன் ஒரு குழந்தை, உன்னைவிட சிறியவன் என்றார். அவன் குழந்தை இல்லை. அவனுக்கு வயது 17. ஆனால் அவனது எண்ணங்கள் மிகவும் தீயவை என்று நான் கத்தினேன். அப்போது என் அப்பா வந்து, இது போதும், நீங்கள் இருவரும் சமாதானமாக இருங்கள். நாளை இருந்து நாம் ஒரு திட்டத்தை உருவாக்குவோம் என்றார். நான் என் அறைக்கு சென்று அழுது கொண்டே இருந்தேன். நான் இந்த பொய்யான உலகில் எப்படி வாழ்வது என்று எண்ணினேன். அடுத்த சில நாட்கள் மிகவும் கஷ்டமாக இருந்தன. அருண் ஒவ்வொரு நாளும் என் அருகில் வந்து, அக்கா, நீங்கள் எனக்கு பயப்படுகிறீர்களா? நான் உங்களை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி என்னை தொந்தரவு செய்தான். நான் ஒவ்வொரு முறையும் அவனை புறக்கணித்தேன். ஆனால் அவன் என்னை மிரட்டிய புகைப்படங்கள் பற்றி மறக்க முடியவில்லை. ஒரு நாள் நான் அவனது மொபைலை திருட முடிவு செய்தேன். இரவு அவன் தூங்கும்போது நான் அவனது அறைக்கு சென்று அவனது பையை பரிசோதித்தேன். அதில் ஒரு மொபைல் இருந்தது. அதை எடுத்து ஏதாவது புகைப்படம் உள்ளதா என்று பார்த்தேன். நான் அதில் பல கோப்புகளை திறந்து பார்த்தேன். ஆனால் அதில் என் புகைப்படங்கள் எதுவும் இல்லை. இவன் என்னை ஏமாற்றிவிட்டான் என்று உணர்ந்தேன். நான் உடனே அவனை எழுப்பி, இது என்ன ஏமாற்று என்று கேட்டேன். அக்கா, நான் உங்களை பார்க்க விரும்பினேன். அதற்காக இந்த வழியை தேர்ந்தெடுத்தேன் என்று கூறினான். ஆனால் அப்போது என் அம்மா எழுந்து இந்த சூழ்நிலையில் எங்கள் இருவரையும் பார்த்துவிட்டாள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கத்தினாள். நான், அவன் என்னை ஏமாற்றினான், என்னிடம் பொய் சொன்னான் என்று விளக்கினேன். ஆனால் அது ஒரு சிக்கல். என் அம்மா, நீ உன்னுடைய தம்பியின் அறையில் இந்த நேரத்தில் என்ன செய்கிறாய் என்று கேட்டாள். எனக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. இது ஒரு தவறு. நான் அவனை சரிபார்க்க வந்தேன் என்றேன். இந்த குடும்பத்தில் நீ ஒரு கெட்ட மகளாக மாறிவிட்டாயா என்று என் அம்மா அழுதாள். நான் அதிர்ந்தேன். என்னை நம்புங்கள், நான் அப்பாவி என்று கெஞ்சினேன். ஆனால் அருண், அம்மா, நான் உங்களிடம் சொன்னேன், அவள் என்னை தொந்தரவு செய்கிறாள், நீங்கள் அதை நம்பவில்லை என்றான். இப்போது நீங்கள் பார்த்தீர்களா அவள் என்ன செய்கிறாள் என்று அவன் கத்தினான். என் வாழ்க்கை நொடி பொழுதில் குழம்பியது. இந்த நரகத்தில் இருந்து நான் எப்படி வெளியேறுவது என்று கதறினேன். நான் தனிமையாகவும் உதவியற்றவனாகவும் உணர்ந்தேன். என் குடும்பம் என்னை விட்டு விலகியது. நான் ஒரு அந்நியனானேன். அருணின் பொய்களின் முன் என்னுடைய உண்மைகள் பலவீனமாகி நின்றன. நான் ஒரு பெண். என் குரல் எதிரொலிக்கவில்லை. இங்கு எதுவும் எனக்கு ஆதரவாக இல்லை. இதைவிட மோசமானது, என் சொந்த தாய் தந்தை என்னை ஒரு குற்றவாளியாக பார்த்தது. அந்த நிலை என்னை மிகவும் ஆழமான கேள்விக்கு தள்ளியது. நான் இவ்வளவு தவறு செய்துவிட்டேனா? இன்று நான் அதற்கான பதிலை உணர்கிறேன். நான் எதுவும் தவறு செய்யவில்லை. அனைத்தும் அருணின் சூழ்ச்சி. ரோஜாவின் குடும்பம் அவளை நம்பவில்லை. அருணின் பொய்கள் அனைத்தையும் மூழ்கடித்தன. இதற்கு மேல் இந்த குடும்பத்தில் நிலைமை மோசமாகுமா? அடுத்த பகுதியில் முடிவு என்ன? இறுதியாக ஒரு நாள் நிலைமை உச்சத்தை அடைந்தது. அருண் ஒரு பொய்க் கதையை எழுதி அதை என் அப்பாவிடம் கொடுத்தான். அதில் நான் அவனை பலமுறை தொந்தரவு செய்ததாக பொய் எழுதி வைத்தான். என் அப்பா அதை பார்த்து கோபமடைந்தார். நீ இதை செய்தாயா என்று கேட்டார். இல்லை, இது பொய்
என்றேன். ஆனால் என் அப்பா மிகவும் மோசமான கோபத்தில் இருந்தார். போலீஸ் வரவழைப்போம், உண்மை வெளியில் வரும் என்றார். நான் பயந்து போனேன். வேண்டாம் அப்பா, நான் சொல்கிறேன் என்றேன். ஆனால் நான் உண்மையை சொல்ல முடியாது, ஏனென்றால் அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள். அப்போது அருண், அக்கா, நீங்கள் ஏன் இப்படி பண்றீங்க? நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று கூறி என்னை மேலும் குழப்பினான். நான் அழுது, என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று கூறி வெளியே ஓடினேன். ஒரு தோட்டத்தில் சென்று அமர்ந்தேன். என் வாழ்வின் இந்த கட்டத்தில் நான் யார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தேன். சில நாட்களுக்குப் பிறகு என் பெற்றோர் இந்த விஷயத்தில் மிகவும் வருத்தப்பட்டு என்னை ஒரு தனி அறையில் வைத்து அருணை வெளியே அனுப்ப முடிவு செய்தனர். ஆனால் அப்போதும் அருணின் பொய்கள் என் மீது பாதிப்பை ஏற்படுத்தியது. நான் உடல்நிலை சரியில்லாமல் போனேன். மனம் மிகவும் பாதிக்கப்பட்டது. ஒரு நாள் நான் என் அம்மாவிடம் உண்மையை முழுமையாக சொன்னேன். அம்மா, நான் சொல்வதை கேளுங்கள். அருண் என்னை மிரட்டினான், பொய் சொன்னான், நான் அப்பாவி என்று கூறினேன். என் அம்மா மெதுவாக என்னை கட்டிப்பிடித்து, குழந்தை, நான் உன்னை நம்புகிறேன். இதுவரை நான் தவறு செய்துவிட்டேன் என்றார். ஆனால் என் அப்பா இன்னும் சந்தேகத்தில் இருந்தார். இது ஒரு பெரிய தவறு, நாம் என்ன செய்வது என்றார். நான் ஒரு உறுதியான முடிவை எடுத்தேன். நான் இந்த வீட்டை விட்டு செல்கிறேன். நான் தனித்து விடுகிறேன். இந்த துன்பத்திலிருந்து நான் மீள வேண்டும் என்று சொன்னேன். நான் வெளியே சென்றேன். பல மாதங்கள் நான் ஒரு புதிய நகரத்தில் வாழ்ந்தேன். ஆனால் மனதில் அந்த காயம் இன்னும் உள்ளது. நான் படித்தேன், உழைத்தேன், ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்க முயன்றேன். ஆனால் அந்த பொய்களின் நினைவு என்னை எப்போதும் வேட்டையாடிக் கொண்டே இருந்தது. நான் இப்போது ஒரு பயிற்சி ஆசிரியராக வேலை பார்க்கிறேன். பல இளம் பெண்களுக்கு நான் அறிவுரை கூறுகிறேன். உங்களை நம்புங்கள், உங்கள் குரலை பலப்படுத்துங்கள். யாரும் உங்களை தவறாக பயன்படுத்த அனுமதிக்காதீர்கள். இந்த கதை எனக்கு கற்றுக் கொடுத்தது, உண்மை எப்போதும் ஒரு போராட்டமான பாதையில் வெளிப்படும். ஆனால் அந்த போராட்டத்தில் நாம் உறுதியாக நிற்க வேண்டும். இன்று நான் இந்த கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஏனென்றால் நான் மட்டும் அல்ல, பல பெண்கள் இத்தகைய துன்பங்களை எதிர்கொள்கிறார்கள். நான் இருண்ட காலத்தில் இருந்து வெளியே வந்துவிட்டேன். ஆனால் எனது குடும்பத்தில் இருந்த சிதைவு இன்னும் மனதை பாதிக்கிறது. இந்த கதை ஒரு எச்சரிக்கை மட்டுமல்ல, உங்கள் உண்மையை எப்போதும் பேச கற்றுக் கொடுக்கும் பாடம். உங்கள் உடல், உங்கள் உணர்வுகள், உங்கள் வாழ்க்கை, இவை அனைத்தும் உங்களுடையது, யாருடைய உடைமையும் அல்ல. இதை நினைவில் கொள்ளுங்கள். இப்போது இந்த கதையின் முடிவில் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரிவியுங்கள். நன்றி. ரோஜா ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குகிறாள். ஆனால் அவளது மனப்புண் மறையவில்லை. இந்த கதை உங்களுக்கு பாடத்தை தந்திருக்குமா? இது போன்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் பெண்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை கூறுவீர்கள்? உங்கள் பதிலை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.